ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்ஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ஒரு பொடி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கருஞ்சீரகம் பொடி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. கருஞ்சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், ஓமம் 40 கிராம். இப்போது ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருஞ்சீரகமை போட்டு கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துறக்கூடாது, வாசனை வந்ததும் வறுக்கிறத நிப்பாட்டிடணும். இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த வெந்தயமும் சேர்த்தி நல்லா வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுவும் நீங்கள் வாசனை வர ஆரம்பித்ததும் நிப்பாட்டிடணும். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த ஓமமும் உள்ளே சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாம். இது சீக்கிரமாக கரிய ஆரம்பிச்சிரும், அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மூணையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கருஞ்சீரகம் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சுக்கலாம். இப்போது இந்த பொடி எதுக்கெல்லாம் பயனாகுதுன்னு பார்க்கலாம். வயிற்றை நல்லா சுத்தம் பண்ணும், வெயிட் லாஸ் ஆகும், ரத்தத்தில் இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் சரியாகும், பல் ஈறுகள் பலமாகும், கண் பார்வை சரியாகும், முடி நல்லா வளரும். சுகர் பேஷண்ட் ரெகுலராக இது சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். இன்னும் இதோட மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் குக் புக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பொறுமை காத்தமைக்கு நன்றி.